அப்புறமா உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா இருக்கா, எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவ் யங் மைண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் கம்யூனிட்டியாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோ பேக்கர்ஸோட தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்க காசு கொடுக்க வேணாம், இந்த ஓடிடியில இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். ஆனா அப்படி நீங்க ஃப்ரீயா பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல நாம ஏதாவது இந்த சொசைட்டிக்கு பண்ணணும்னு ஆசைப்படும் போது அந்த நீங்க பார்க்கக்கூடிய படத்துல இம்பாக்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அந்த பட்டன் மூலமாக நீங்க 100 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு நீங்க எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ண முடியும். அது ஒவ்வொன்றாக நம்ம இந்த நிகழ்ச்சி முழுக்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான நிகழ்வுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். கிருஷ்ணராஜு, தி ஃபவுண்டர் ஆஃப் யோ பேக்கர்ஸ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். நிறைய படங்கள், நிறைய குழந்தைகள், அதற்கப்புறமா நிறைய பெண்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, உணவு, தங்குமிடம், இது எல்லாத்தையுமே வண்டர்ஃபுல்லா கடந்த 13 வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க மிஸ்டர் கிருஷ்ணா அவர்கள். இன்னொரு முறை அவருக்காக கை தட்டலாம் நம்ம எல்லாருமே. கிஷோர் ஆதித்யா அவர்கள், தேங்க்யூ இந்த வண்டர்ஃபுல்லான ஈவெண்ட் நீங்க பண்றதுக்கு. சரி, இப்போ யோ பேக்கர்ஸ் பிளே அப்படின்னா என்ன, நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளோட தமிழ் அன்னைக்கு வணக்கங்களை தெரிவிச்சிடலாம். தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பத்தி நான் சொல்லியிருந்தேன். புதுச்சேரியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நிறுவனம். அதே போல உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் கூட நிறைய படங்கள் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வந்திருக்கு. அதுல மாமனிதன் ஒரு முக்கியமான ஒரு படம், அண்ட் மனிதன் அப்படிங்கிற ஒரு அழகான படமும் அவங்க கொடுத்திருந்தாங்க. கிஷோர் ஆதித்யா அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த ஜேர்னி குறித்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களோட ஏவியை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேசலாம். லெட்ஸ் ஹேவ் த ஏவி ப்ளீஸ். யோ பேக்கர்ஸ் உடைய இந்த ஜேர்னி குறித்த ஒரு ஏவி இருக்க போகுது. இதுல என்னென்ன மாதிரி படங்கள் இருக்க போகுது, நம்ம இந்த படங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து நம்மளால இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும்னா அதோடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமா கூடி இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஓடிடிக்கான ஒரு இனாகுரல் லான்ச். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறப்பு விருந்தினர்கள் எல்லாமே மேடையில வந்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க போறாங்க. அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்றோம். சோ இந்த ஜர்னி குறித்த ஒரு ஏவி நம்ம பார்க்கலாம். யோ பேக்கர்ஸ் பிளே ஓடிடி ஓட ஒரு ஏவி. இப்போ எப்படி பெரிய திரையிலும் ஓடிடி பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் அடுத்தடுத்து ஒரு அழகான படி எடுத்து வச்சுட்டு வராங்களோ அதே போல யோ பேக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப பெருமிதமாக லெகசி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருது விழா ஒண்ணு வழங்க போறாங்க. அந்த விருது விழா சின்ன திரை கலைஞர்கள் அனைவருக்கும் அனைத்து கேட்டகரிஸ்ல அவங்களை ஊக்கப்படுத்துவதற்கான விருதுகள் வழங்கப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்க போகுது. இந்த விழாவின் முன்னோட்டம் ஒரு காணொலியாக லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய கிரியேட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க. நாளுக்கு நாள் இயக்குனர்களும் நிறைய கிரியேட்டிவ் சார்ந்த கேமராமேன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும் நம்ம நிறைய பாக்குறோம். பட் எல்லாருக்குமான வாய்ப்பு திரையரங்கு வரைக்கும் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குறைந்து கொண்டே வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடி என்பது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில எல்லா கலைஞர்களும் படம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சதுதான் யோ பேக்கர்ஸோட இந்த ஒரு அழகான வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நான் ப்ராஃபிட்டபிள் ஓடிடி பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுல நிறைய இயக்குனர்கள் படம் எடுத்திருக்காங்க. ஸோ எங்களோட டீம்ல இருந்து 5 ஃபிலிம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்குனர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட பேச போறாங்க. பட் அதற்கு முன்னாடி அந்த திரைப்படம் குறித்த ஒரு ட்ரெய்லர் மட்டும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். 5 ட்ரெய்லரையும் நீங்க தொடர்ந்து பிளே பண்ணலாம். தேங்க்யூ. தாவூத் கோட்டா பட்டர்ஃப்ளை ஓ பட்டர்ஃப்ளை இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க பிளே பண்ணிடலாம். Your Backers Play, world's first non-profitable OTT play. இந்த ஓடிடி சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணிக்கலாம். உங்க ஆப் மூலமாக நீங்க ஃப்ரீயா படம் பார்க்கலாம். இந்த படங்களுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்லை. இந்த படம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போது இம்பாக்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலார்மிங் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த இம்பாக்ட் டிக்கெட் மூலமாக நம்மளால இயன்ற உதவி எதுவாக இருந்தாலும் சரி 100ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவணும்னு தோணுதோ நீங்க அந்த தொகையை செலுத்த முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நம்மளோட பணம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பெண்ட்ஸ் எங்க போகுது, யாருக்காக, எந்த உதவிக்காக
கம்பெனிக்காக இது செயல்பட்டிருக்கு, யாருக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எந்த காஸ்ட்காக நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது கசானா அப்படின்னு சொல்லிட்டு கஜானா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுடைய அந்த ஆப்லயே இருக்கும். அந்த கஜானால நீங்க பார்க்கும் பொழுது எந்த மாதிரி உதவிக்கு நம்மளுடைய பணம் செலவு செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களும் மிக மிக டிரான்ஸ்பரண்டாக தெள்ள தெளிவாக நம்ம அதுல பாத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து சேஃப்டிக்காக SOS அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. சோ நம்மளோட போன்ல இந்த ஆப் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு எமர்ஜென்சி உதவி தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்லி நம்ம அந்த SOS கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஒரு தகவல் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஹெல்ப் சென்டருக்கு நம்மளோட கால் போகும். ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ஆக்சஸ் ஆகும், நம்மளோட மைக்கும் ஆக்சஸ் ஆகும். நமக்கு எந்த மாதிரி உதவி தேவை, எந்த லொகேஷன்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உடனடி தகவல்களை எடுத்துக்கிட்டு யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை இமீடியட்டாக வழங்கப்படும். அப்படிங்கிற வகையில இந்த அழகான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. 5 ட்ரெய்லர்ஸ் பார்த்தோம். நிறைய யங் கிரியேட்டர்ஸ், ஆல்ரெடி சினிமால எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அசிஸ்டன்டாக நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு முதல் வாய்ப்பாக முத்தாய்ப்பாக கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாமா? இந்த யங் அப்கமிங் டிரெக்டர்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். இந்த தருணத்துல இப்படி ஒரு அழகான இனிஷியேட்டிவ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவர் பேக்கர்ஸ் புதுச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். மாமனிதன்கிற ஒரு திரைப்படம் தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல படங்கள் தமிழ்ல நிறைய படங்கள் வெளிவரத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மனிதம் அப்படிங்கிற ஒரு படமும் பார்த்தோம். இங்க நம்ம அந்த 5 ட்ரெய்லர் பார்த்தோம். ஸோ OTT ஆகட்டும், அதே போல NGO ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு ஆதரவில்லாத மக்கள்ல இருந்து தொடங்கி யாருனால எல்லாம் கல்வி அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கோ அந்த குழந்தைகளுக்கான பள்ளி செலவுக்கான கல்வி செலவுகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெண்கள், முக்கியமா வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் தொழில் முனைவோர்களாக மாற்றக்கூடிய பயிற்சியிலிருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பு, வீடு, தங்கும் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. இந்த வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் கிட்டத்தட்ட 13 வருடங்களாக அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் இன்னைக்கு நீங்க மனிதம் பாத்தீங்க, மனிதம் படத்துடைய ஹீரோ. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த OTT பிளே, அதாவது யுவர் பேக்கர்ஸ் பிளேயுடைய அழகான இனிஷியேட்டிவ் முன்னெடுத்து வந்திருக்கக்கூடிய திரு கிஷோர் ஆதித்யா அவர்களை பெரிய கைத்தட்டலுடன் மேடைக்கு முதலில் அழைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் கிஷோர் ஆதித்யா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பொடிமுள்ள வரணுங்களா? ஆறு வருஷம் தான் ஆயிடுச்சான் தொடங்கி. ஆனா 13 வருடங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் வேணா சமாளிச்சிடுறேன், சரிங்களா? தேங்க்யூ. 6 இயர்ஸ் ஆச்சு அவங்க வந்து தொடங்கி. ஸோ 13ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுமா? இல்ல, அது ஒரு ஏதோ ஒரு ஓகே ஃபைன், எனிவே ஃபைன். ஸோ 6 வருடங்களாக தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில செயல்பட்டு இருக்கக்கூடிய யுவர் பேக்கர்ஸ். ஓகே, சரிங்க. அடுத்ததாக இந்த தருணத்துல நம்ம மேடையில கூப்பிட போறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகா வாழ்த்துவதற்கும் இந்த தருணத்துல பியூட்டிஃபுல்லாக அவங்களோட நேரம் எல்லாம் ஒதுக்கி நமக்காக வந்திருக்காங்க. அவங்களை நம்ம முதல்ல வெல்கம் பண்ணிடலாம். சோ முதலில் நான் மேடைக்கு அழைக்கவிருப்பவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் RK செல்வமணி சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய த்ரில்லர் ஜானர்ல பார்த்தோம், காதல்ல பார்த்தோம், எல்லா விதத்திலையும் பார்த்தோம். என்னைக்குமே வந்து புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி படங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட விஷயங்களும் யுவர் பேக்கர்ஸ் பிளேல நம்ம கூட இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார். இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லாவே கைதட்டலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மேடை நாடகங்கள் நிச்சயமா எவ்வளவு கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விதையாக இருந்திருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட OTT பிளாட்ஃபார்ம் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. நிறைய அப்கமிங் ஃபேஸஸ், நிறைய யங் டிரெக்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குது. ஆனா மேடை நாடகங்கள்னு சொல்லும் போது அந்த கலைக்காக ஒவ்வொரு முறையும் அந்த சிங்கிள் டேக்குக்காக அவ்வளவு ஒத்திகை பார்த்து எல்லாரையும் ரசிக்க வைக்கக்கூடிய கலையில நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னோடி. அப்படி தொடங்கி 50 வருட காலமாக சினிமாவில இன்னைக்கும் அவருடைய சினிமா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மணல் கயிறுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், கதாநாயகன் போன்ற படங்கள். சோ சார் திரையில தோன்றினாலும் சின்ன திரையில தோன்றினாலும் நமக்கு அது ஒரு விஷுவல் ட்ரீட் தான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச SV சேகர் சார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல். 50 years of journey in the industry and still rocking. அவரோட பிலிம்ஸ்க்கு எப்பவுமே ரிப்பீட் ஆடியன்ஸ் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். நீங்க வந்ததில் மிக மிக மகிழ்ச்சி.
அடுத்ததாக ஆக்டர் கம் டிரெக்டர். ஆக்சுவலா அவர் ஆக்டரா சின்ன திரையில நம்ம அவ்வளோ லவ் பண்ணோம். அதே மாதிரி பெரிய திரையிலும் அவரை பல விதமான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் அவர் டிரெக்டராக இவ்வளோ ஒரு ப்ராமிசிங்கான கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபிலிம் கன்னிமாடம் ஆகட்டும், சார் மாதிரி படங்களாகட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போஸ் வெங்கட் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நான் கூப்பிட போற ஆக்டர், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கிட்ட பயின்றவங்க. அவர் வந்து எப்படி நம்ம திரையில விதவிதமான வித்தியாசமான கேரக்டர், மெட்ராஸ், மாரி, கபாலி, ஏன் இப்போ விஸ்வநாத் சன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் சிலர் கண்ணு மூடி அவங்க பேசுறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். சார் நீங்க ஒரு வண்டர்ஃபுல் பாட்காஸ்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். மைம் கோபி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய காய்த்தலுடன். அடுத்ததாக சிஇஓ ஆஃப் யுவர் பேக்கர்ஸ் ஜான் ஜூலியஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் ஜான் ஜூலியஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். ஏன்னா நான் சொன்னேன் இந்த ஒரு காஸ், இந்த இனிஷியேட்டிவ் கடந்த 6 வருடமாக மிகச்சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த 6 வருடத்துல ஒரு பெரிய கம்யூனிட்டி இவங்க. இன்னைக்குதான் வந்து நம்ம சிஇஓ ஃபவுண்டர்லாம் சொல்றோம். பட் யூஸ்வலி அவங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் எல்லாருமே எல்லா வேலையும் செய்யக்கூடிய நபர்கள். ஸோ எல்லாருமே யுவர் பேக்கர்ஸோட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜான் ஜூலியஸ் சார் ஆன் ஸ்டேஜ். And let's welcome Bruno onto the stage. Your back is இருந்து திரு ப்ரூனோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மனிதம் படத்துடைய டைரக்டர் ப்ரூனோ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ப்ரொடியூசர், மிக அழகான படங்கள் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. சோ தயாரிப்பாளர் திரு மதி அழகன் சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். திலகர், ராசமந்திரி, காதல் கசக்குதையா மற்றும் மகா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மிஸ்டர் மதி அழகன் சார் மேடையில இருக்கிறாங்க. அவங்க வந்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். அடுத்ததாக தயாரிப்பாளர் கோ ப்ரொடியூசர் ஆஃப் சென்னை 28 திரு ஜே கே சரவணன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் திரு ஜே கே சரவணன் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்ததாக திரைத்துறையில் பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜே கே சதீஷ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல். லெட்ஸ் வெல்கம் திரு சதீஷ் அவர்கள். ஸ்டார் ஹோம்ஸின் திரு செல்வகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். தற்பொழுது இன்னைக்கு இந்த யுவர் பேக்கர்ஸோடைய ஓடிடி பிளே, அதாவது ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படிங்கிறது நம்ம காசு கொடுக்காம முதல்ல படம் பார்க்கலாம். ஆனா என்னைக்காவது நம்ம மனசு வந்து யாருக்காவது உதவணும்னு ஆசைப்பட்டோம்னா அதையும் நம்ம அந்த பொழுதுபோக்கோட சேர்த்தே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் மனிதம் திரைப்படத்தின் நாயகன், தொடர்ந்து நிறைய கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸ்ல இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கிஷோர் ஆதித்யா அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து இருக்கிற தலைவர்கள், ஜாம்பவான்கள், இயக்குனர் மிஸ்டர் செல்வமணி சார் அண்ட் எஸ்வி சேகர் சார், மைம் கோபி பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் சார் மற்றும் டைரக்டர்ஸ் வந்திருக்க எல்லாருக்கும், ஜே கே சரவணன் சார் எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் குட் ஈவினிங் ஃபார் ஆல். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக பெருசாக ரொம்ப அதிகமாக பேச தெரியாது, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா
யோ பேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஒர்க் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் ஃப்ரீ பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பிளாஸ்டிக்கே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஏன்னா இந்த பூமி வந்து நம்மளால் சுத்தமாக வந்து கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால் சுத்தமாக கொடுக்க முடியுமான்னு நாங்கள் யோசித்தோம். அதனால் எங்கள் டீம் எல்லாமே நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணி கடலுக்குள்ளே போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணோம். இப்போ எங்கள் எல்லாருமே வந்து எங்களை பார்த்துட்டு, நீ என்னப்பா ஒரு போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கடலுக்குள்ளே க்ளீன் பண்ணாக்கா க்ளீன் பண்ணிட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நாங்கள் என்னென்னா அதை க்ளீன் பண்ணுறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து போடக்கூடாது, பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலுக்குள்ளே போய் சேர்றதுனால இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் எல்லாம் எடுத்தோம். 70 சின்னத்திரை கலைஞர்கள் 75 போட்டை எடுத்துக்கிட்டு 75 இந்தியன் ஃப்ளாக்ஸோட 75 மினிட்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு பிளாஸ்டிக் சத்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பிரதமர் சார் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வந்து வாழ்த்தி சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சர்வீஸ் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருந்தோம். எங்கள் பிஸ்னஸில் வந்து வர ரெவென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர ரெவென்யூவை சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டீமாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்தோம். எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு போவர்ட்டி வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு எஜுகேஷன் சப்போர்ட் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு உமன் ஆண்டர்பிரனர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் வந்து அவங்க மேலே வர்றதுக்காக சிறகுகள்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து தற்சார்பு வாழ்வியல் அது அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 50 உமன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங் வந்து எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுத்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அவங்களே வந்து ஓனாக வந்து மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதில் மெயினாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே வந்தது மாமனிதன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி சார் நடிச்சப்பட்ட படம், சீனு ராமசாமி சார் இயக்கத்தில் வந்த படம். அது வந்து சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் விசித்திரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் நடிகர் கொட்டாச்சியை வச்சுட்டு நம்ம கல்லுமரம்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து மனிதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தேட்டரில் போயிட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறப்ப அந்த தயாரிப்பாளருடைய வழி என்ன அப்படிங்கிறது நாங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப தான் அனுபவித்தோம். ஸோ எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போகிறப்ப பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மூவிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக ரீச் இருந்துச்சு. ஆனால் நம்ம சின்ன படங்களாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாவே வந்து நம்ம சர்வீஸாக பண்ணால் என்ன அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் இந்த பிளானே வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஓனாக வந்து இப்போ பேசிக்கலி வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வரப்போ ஒரு நல்ல படங்கள் வந்து வெளியில் வந்து தெரியாமையே போகுது. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. அதனால வந்து நிறைய படங்கள் வெளியில் இப்போ தெரியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஓனாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி இதை சர்வீஸாகவும் நம்ம பண்ணலாங்கிறப்ப தான் இப்போ மக்கள் வந்து தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குற மாதிரி ஓடிடிலையும் வந்து பார்க்கணுன்னா ஆர்டிஸ்ட் இருக்கிற வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் வந்து படம் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ மக்களே பார்க்க தயாராக இல்லாதப்ப அதனால ப்ரொடியூசர்ஸுடைய என்னன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வந்து இங்கே யாருக்கும் கிடைக்கல. ஸோ எங்களுடைய மெயின் டார்கெட்னால ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஃபர் சைடில் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டு இவ்வளோ முதல் போட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் அடுத்து பல கலைஞர்களாகட்டும் நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப எங்களால் முடிஞ்சதை நாங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்ப எதுக்காக இப்படி வச்சுருக்கோம்னா நாங்கள் இப்போ இனிஷியலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் எந்த விதமான சார்ஜஸுமே வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். இம்பாக்ட் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஒரு மூவியை வந்து பார்க்குறாங்க, மூவியை பார்த்துட்டு இஃப் அந்த யூசர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து எனி கைண்ட் ஆஃப் அமௌண்ட் 50 rupees 100 rupees வாட் எவர் வந்து அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தா ஜிஎஸ்டி போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் பேசஸில் வந்து பிரிஞ்சிடும். இதில் ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து போகும். அண்ட் அந்த பர்டிகுலர் மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஷேர் போயிடும். ரிமைனிங் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் காஸ்ட்காக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து வச்சுருக்கோம். எந்த குழந்தைங்க
லைக் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ் வந்து போகிறது எல்லாமே நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே கஜானா அப்படின்ட்டு யோபாக்கஸ் கஜானான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் கிளீனாக வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக பார்த்துக்கலாம். இப்போ டெய்லி பேசிஸில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரீசார்ஜ் வந்திருக்கு அண்ட் வீக்லி மந்த்லி எல்லாமே கிளீனாக பார்த்துக்கலாம். அதுக்கு எது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இன்க்ளூடிங் அந்த பில்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு தையல் மிஷின் வந்து நம்ம கொடுக்குறோம் அண்ட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுறோம்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பரான பில்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். இது எல்லாரும் கேட்டாங்க, எப்படிப்பா நான் ப்ராஃபிட் நீ பண்ற, இது எப்படி ப்ராக்டிக்கலா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஒரு முயற்சி தான். ஸோ இந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஏன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் லைக் இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மூவிஸ் எல்லாம் இங்கே அவங்க நம்மகிட்ட வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரெவென்யூ அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அண்டு சோஷியல் காஸ்ட்காக நம்ம பண்ணுறப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள், அவங்களுடைய கல்விக்கான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு உமன் ஆண்டர்பிரனரா இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ இதுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வரது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் லான்ச் பண்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல SOS அப்படிங்கிற ஒரு அது வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர், இப்போ நான் வந்து ஒரு யூசரா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு நைட் டைம்ல இப்போ ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்கிற டைம்ல இன்னைக்கு போலீஸுக்கெல்லாம் 100க்கு நம்ம கால் பண்றோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி வரதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு, நம்ம அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த SOS பட்டன் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஒன்ஸ் SOS பட்டனை கிளிக் பண்ணிட்டாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டா 24/7 ஒர்க் ஆகும், அங்க கனெக்ட் ஆகும். அந்த SOSல வந்து அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் எதுக்காக அந்த ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கணும், அங்க நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் சைட்ல அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு நைட் டைம்ல யாரோ ஒரு திருடன் வந்து உள்ள வந்துட்டான், எதுவும் அவங்களால பேச முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம டீம்ல இருக்கிறவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிட்டு அவங்க அதை அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருக்கிற அந்த நியர்பைல இருக்கிற ஒரு கிலோமீட்டர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரியல் டைம் வந்து அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் அடிச்சோடனே அங்கே மேப் லொகேஷனும் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா அங்கே கனெக்ட் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்தா யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போறது அப்படின்றப்ப ஒரு 10 பேருக்கு அங்க கனெக்ட் ஆகணும், 10 பேர் அங்க போனாங்கன்னா அங்க ஏதோ நடக்க ஒரு குற்ற செயலை வந்து நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, ஏஐ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூவியே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் LLM வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து phase 2ல வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பட்ஜெட்டில் போயிட்டு எல்லாம் பெரிய அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏஐல வந்து இப்போ என்ன டெக்னாலஜி நிறைய வந்து அந்த படம் எப்படி இருக்கும், சீன் பை சீன் எப்படி பண்ணலாம், டைலாக்ல இருந்து விஷுவல்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டு இது இப்படிதான் நம்ம வந்து இந்த படம் இப்படிதான் வந்து அவுட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரொடியூசர்ஸ்கிட்டே யார்கிட்டையும் நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே இது இந்த அவுட் இப்படிதான் வரும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்து இதனால வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் வந்து குறைக்கலாம். எந்தெந்த ஷார்ட்ஸ் தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் வருதுங்கிறத ஏஐல ஒரு ரஃபா ஒரு மூவி மாதிரி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினா வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டும் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து phase 2ல வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இது வந்துடலாம் இந்த ஓடிடியில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எப்பயுமே என்னன்னா கடவுள் சிவனை தான் பிலீவ் பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம முயற்சி பண்ணாக்கா முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுத்தா அந்த தேர் மூவ் ஆகுன்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையா சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தால் ஏமாற்றம் நிச்சயம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற 2 எழுத்து தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் போறோம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நம்ம கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ல கூட நிறைய கான்செப்ட்ஸ் இதுல இருக்கு. பட் இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஃபேஸாக தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு பணமாவோ ஏதோ ஒரு உதவியாக கொடுக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ள இருக்கு. இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான்.
மித்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம உதவியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த உதவிகளும்ன்றது இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்மும் ஒரு நான் ப்ராஃபிட்டா வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு வந்து வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக நான் பார்க்கல, தெரியல, மன்னிச்சிடுங்க. ஆனா இப்ப நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிறப்ப யூசர்ஸ் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து யாரோ ஒருத்தவங்க ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம பிளாட்ஃபார்ம் இங்க வந்து ரீச் நல்ல ரீச் ஆகிற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா சின்ன படங்கள் எல்லாருமே வந்து நல்லா வெளியில தெரிவாங்க, எல்லாரும் வந்து சம்பாதிப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன் வரும். தொழிலாளர்கள் இப்போ சார் செல்வமணி சார் வந்து இங்க வந்திருக்காங்க. தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு அந்த கஷ்டப்பட்டு இருக்காங்க, எப்படி ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம். ஏன்னா இந்த நம்ம அப்ளிகேஷன்ல வர எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ற டைம்ல அட்லீஸ்ட் இது ஒரு இன்கம் ப்ரூஃபாக கூட வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்ததுனாக்கா அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெக்னீஷியன்ஸ் அந்தந்த மூவியில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நம்ம அந்த சங்கத்தின் சார்பாக செல்வமணி சார்கிட்ட தான் நம்ம வந்து அதை மந்த் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன், ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து யூஸ்வலாக எல்லாரும் வந்து இப்போ எப்படின்னா நமக்கு டீம் இருக்காங்க சார், கண்டென்ட் அக்வயர் டீம் இருக்காங்க. யார் வேணாலும் அப்ளிகேஷன்லயே போயிட்டு மூவியை வந்து யாருக்கிட்ட அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ஆமா அது வந்து இப்போ அவுட் ரேட் பர்ச்சேஸ் இருக்கு, ஷேர் பேசஸ் இந்த மாதிரி இருக்கு. அவுட் ரேட் பர்ச்சேஸ் பண்றதும் வந்து அவுட் ரேட் பர்ச்சேஸ் நம்ம வந்து பண்ணிடுறோம். ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஷேர். இப்போ மற்றவங்க என்னன்னா மேஜர் ஷேர் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அங்க போற மாதிரி தான். இதுல இம்பாக்ட் டிக்கெட் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பே பண்ண போறாங்க. அது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எவ்வளவு ஷேர்ஸ் வந்து யாருக்கு என்ன ஷேர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அங்க நம்ம டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் சார். இதுல அட்வர்டைஸ்மெண்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம பண்ற மார்க்கெட்டிங் அந்த விஷயம் எல்லாமே நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இது நிச்சயமாக எவ்வளவோ கதைகளை வைத்துக்கொண்டு அதே போல நடிப்பில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸாக பல கிராஃப்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஒவ்வொரு முறையும் ஓடிடியில வரக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வரமாகத்தான் இருக்கு. அந்த வகையில யுவர் பேக்கர்ஸ் பிளேக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இங்க இருக்கிறவங்க எல்லாரோட சார்பாகவும். அடுத்ததான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணம். ஏன்னா யுவர் பேக்கர்ஸ் பிளே அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஓடிடி அப்படிங்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வரதுக்கு ஒரு டீம் உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டீமை நான் மேடைக்கு கூப்பிடுறேன். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இன்னைக்கு நம்மளோட யுவர் பேக்கர்ஸ் பிளேவை இப்போ லான்ச் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் யுவர் பேக்கர்ஸ் பிளே ஓடிடி டீம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் இதற்கு ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் மேடைக்கு கூப்பிடுறேன். தனித்தனியா பெயர்கள் சொல்லனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் யுவர் பேக்கர்ஸ் ஓடிடி டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும். ஸோ சம்ஒன் ப்ளீஸ் ஹெட், நீங்க லீடாக இருந்து உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் மேடைக்கு டக்குன்னு அனுப்புவீங்களா? ஏன்னா அடுத்த 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுனால தான் அவசரப்படுத்துறேன், வேற எந்த காரணமும் இல்லை. அடுத்ததாக இந்த தருணத்துல இந்த மேடை இவர் இருந்தா இன்னும் கலகலப்பாகும். கூல் சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் கூல் சுரேஷ் ஆன் டு தி ஸ்டேஜ். ரொம்ப இன்வால்வ்மெண்டோட வாங்க சார். சொல்லல அவர் சொல்லுங்க. எழுதி கொடுத்தது பேர்லாம் இல்ல, இது சும்மா போட்டாங்க. யார் பேர்லாம் எழுதி கொடுத்தது? டேவிட் நீங்களா? நாங்க உங்களை பெருமையா பேசணும். டேவிட் நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்க்க போறோம். So Your Backers OTT Playக்காக தருணம் இது. So Your Backers OTT Play officially நம்ம லான்ச் பண்றோம்.
இந்த டைம்ல மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த திரு எஸ்.வி. சேகர் சார், மன் கோபி அவர்கள், போஸ் வெங்கட் அவர்கள் அண்ட் பெப்சியின் பிரசிடென்ட் திரு ஆர்.கே. செல்லமணி சார், மேலும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து, கூல் சுரேஷ் அவர்களும் சேர்ந்து இந்த ஓடிடி பிளேவை தற்போது லான்ச் பண்றாங்க. யோர் பேக்கர்ஸ் ஓடிடி பிளே தற்போது அபிஷியலி லான்ச் செய்யப்படுகிறது. தேங்க்யூ சார். எஸ் சார். முதலாவதாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு திரைப்படம் பார்க்கும்போதும் சரி, சிரிச்சு சந்தோஷமா குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படமாக காலம் காலத்துக்கும் இன்னைக்கும் நம்ம டிவியில ரிப்பீட் ஆடியன்ஸாக தேடி தேடி பார்க்கக்கூடிய படங்கள் ஆகட்டும், அவருடைய எழுத்து, சின்ன திரையில அவர் கொடுத்த நிறைய படைப்புகள், பெரிய திரையில அவர் கொடுத்த படைப்புகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி 50 years in the industry அப்படிங்கும்போது வெட்டரன் ஆக்டர், நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த எஸ்.வி. சேகர் சார் அவர்கள் முதலில் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச அழைத்ததுக்கு காரணம் நான் 3 மணிக்கே வந்துட்டேன். நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, மார்னிங் 9 to நைட் 9 வரைக்கும். இது எங்கள் ட்ராமாவில் ஒரு விஷயம் சொல்லுவோம், எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்ட் டயத்துக்கு முடிச்சிருவோம் அப்படிம்போம். அது மாதிரி இப்போ 6 மணிக்கு அடுத்த ஷோ இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக இது 5:45 முடிஞ்சிடும். அது ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு நம்முடைய கிஷோர் கூப்பிட்டாரு. துபாயிலேருந்து வெங்கின்னு என் பையனுடைய கிளாஸ்மேட், அவன் அதில் ரொம்ப நீங்கள் போய் வரணும்னு சொல்லி கூப்பிட்ட போது நான் பார்த்தேன், இன்விடேஷன் பார்த்தா 5 பேருக்கு மேலே ஆளே இல்லை. இது என்னது பிரசாத் ஸ்டூடியோவில் 5 பேர் ஸ்டேஜ் இல்லையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா அதுலேயும் 2 பேர் வரலை, 3 பேர் தானா அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது. ஏனென்றால் இது வந்து இது வாழ்த்த வந்த நெஞ்சங்கள். அதை நீங்கள் நிறையா ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க, சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் மேலே உட்காந்து இதை பற்றி பேசி, நிறைய பேர் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசி அது பெரிய வைரல் ஆகி அந்த படத்தை பற்றின லைன் ஒரே ஒன்று வந்து இந்த படத்தின் போது இவர் பேசியதுன்னு வந்துடும். அது நான் சொல்லுவேன், நிறைய அந்த மாதிரி படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த படத்து சம்மந்தப்பட்டவங்களை மேடையில் வச்சு அவங்களை பற்றி பேசினாதான் அது வெளியில் போய் சேரும். இந்த ஆடியோ லான்ச் வைக்கிற பர்பஸே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும்னு. ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் போகும்போது அதுவாயிடும். இந்த எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ். கிட்டத்தட்ட 13 வருஷமாக பண்ணி கொண்டு 6 வருஷமா. இப்போ நீ 13 எங்கே வந்தது? அவங்க தப்பாகிட்டாங்களா? சரி சரி, பரவாயில்ல. 13 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இதை பேசுவோம். 6 வருஷம் பண்ணியிருக்கிறதுங்கிறது, ஏன்னா சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது வந்து தொழில், இல்லைன்னா அது சமூக சேவை தான். வரது இல்லை நிறைய பேருக்கு. இது வந்து நான் ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்க. நான் நிறைய வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்க. அப்புறம் போனப்புறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிழங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ இது நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. கொடுத்த காசுக்கு
ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, என்னையா இவ்வளோ காஸ்ட்டு, ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க, நிறைய கஜானா கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள், இது வந்து சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே, ஆனால் தொழில். போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காரணம் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். நோ மீல் இஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க யூஎஸில். அந்த மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது கூட அதை வந்து ஆஃபீஸ் மீட்டிங் ஆக்கி ஒரு பர்கரை சாப்பிட்டு மீட்டிங் இது அஃபிஷியல் ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் இப்போ பார்த்தேன், 4-5 ட்ரெய்லர் பார்த்தேன், எல்லாருமே அந்த சமூக அக்கறையோடு எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிற மாதிரியாகத்தான் தெரியுது. அது வந்து அந்த மாதிரி மட்டுமே. இப்போ நான் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கணும். நல்ல சில படங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் போய் கிளைமேக்ஸ் ஆக்ஷனில் போய் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் அந்த ஓடிடிக்குன்னு எடுக்கும்பொழுது, குறும்படம்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு ஒரு சோக காட்சி, ஒரு பரிதாபமான நிலைமை, அப்படியே நம்ம வர வேண்டியது கிடையாது. அதை தாண்டின ஒரு உங்களுக்குள்ளேயே இப்போ பிளாட்ஃபார்ம் ஃப்ரீங்கிறதுனால உட்காந்து பார்த்துட மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் டீம்லாம் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற டீம் நல்ல டீமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஓடிடியில் கூட முன்னாடியே பணம் கொடுத்து யார் படம் வாங்குறாங்க? பெரிய படம் யார் பார்ப்பார்களோ, பெரிய ஆர்டிஸ்ட் படம் யாரோ அந்த படங்கள் தான் வாங்குறாங்க. ஷேரிங், ரெவின்யூ ஷேரிங்லாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிது, ஆனால் அந்த ரெவின்யூ ஷேரிங்க்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் எத்தனை ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இருக்குது. அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன நினைப்பாரு, நமக்கு இந்த ரெவ்யூ ஷேரிங்கில் நமக்கு இந்த பணம் வருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் நிறையா யோசித்து நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். ஏனென்றால் எந்த தொழிலுமே எடுத்தோன்னே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாவற்றையும் யூகி சேது வந்திருக்காரு, வாங்க இங்கே உங்களுக்கு தான் அந்த ஷேர். அது வாங்க பாஸ், உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஆளே காணும், வாங்க வாங்க. யூகி சேது அவர்கள் தொலைக்காட்சியினுடைய முன்னோடி இவர்களாம் தான், வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஓடிடி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வந்து 2-3 தான், அதுக்கு மேலே இல்லை. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், அப்புறம் அதுக்கு அடுத்தது சன் நெக்ஸ்ட்டு, இப்படிலாம் வந்துடுது. அப்புறம் நம்மளுடைய விஜய், ஸ்டார் விஜய், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும். கலை உலகத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த விசிட்டிங் கார்டு அந்த விசிட்டிங் கார்டு இது அது எதுவுமே இல்லை. இது வந்து அப்ரூவ் பண்ணணும். ஜனங்க ஏற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். இல்லைன்னா நம்மளே இப்போ படம் எடுத்து நம்மளே ப்ரொஜெக்ஷன் போட்டு நம்மளே பார்த்துக்கிற மாதிரி தான் அது இல்லை. அதனால் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நல்ல யங்ஸ்டர் டீம் நல்லா இருக்கீங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் முதியோர்களுடைய அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் அது வெறும் இளைஞர்கள் மட்டும் பெருசாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அனுபவம் தான் பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவில் நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். ப்ராபப்ளி சில பேர் வெற்றி பெறாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுது. நேற்றுக்கு ஒன்றுன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ராஜ்குமார் ஒரே ஒருத்தர் எடுத்து வந்த படம், இது உலக சாதனை. இது நம்ம தமிழர்கள்லாம் அப்படி கைத்தட்டி அவரை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு செல்ஃபோன்லேயே நீங்கள் படம் எடுக்கிறாங்க, வந்துடுச்சு.
ஸோ இதுங்க அதுதான் வேணும், இதுதான் வேணும், இவங்க தான் வேணும், அதெல்லாம் மாறி போகும்பொழுது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் தாண்டி ரசனைகளுக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுதான் சினிமாலேயே சக்சஸ் இஸ் ஃபார்முலா அப்படிம்பாங்க, மைட் இஸ் ரைட் அப்படிம்பாங்க. எது வெற்றியோ அதுதான். ராமராஜன் படத்துல இந்த பசுமாடு கிட்ட பால் கறந்து அந்த பாட்டு ஹிட்டுன்னா அப்புறம் 10 படத்துல ராமராஜன் இல்லாட்டாலும் அந்த பசுமாடு தான் இருக்கும். ஏன்னா அந்த பசுமாடு தான் சென்டிமெண்ட்டுங்க. அப்புறம் திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் இப்போ கொஞ்சம் எதுவும் மாறி போச்சு, நடுவு ராமராஜன் பால் கறக்கட்டும், பசுமாடு பாடட்டும். சரி, அதுதான் வெற்றி. ஓகே, அப்படி எடுப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் போனாங்க. எல்லாம் வித்தியாசமான முயற்சிங்கிறது இப்போதான் இந்த காலகட்டங்கள். ஆனால் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்குற படம் மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வாசலில் பார்க்கக்கூடிய ஒரே விஷயத்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு எதுக்கு காசு கொடுத்து பார்க்கணும்னு தோணும். அந்த சீனுடைய பிரம்மாண்டத்துக்கு உண்டான கண்டென்ட்டை யோசித்து பண்ணினா உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே இந்த முயற்சி பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய கலைஞர்கள் நான் பார்த்துருக்கேன், சினிமாக்குள்ளே வந்து வெற்றி பெறணும்னு வரக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த காலத்திலும் உங்களுடைய நீங்கள் கொடுக்க வந்துருவோம்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளவோ சேரிட்டி பண்ணுறீங்க, அந்த சேரிட்டி உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேற்றுக்கு தான் நம்முடைய முதுபெரும் நடிகை சவுகார் ஜானகம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த 4:30க்கு மேலே அவங்களுடைய கிரிமேஷன். நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம எழுந்து அந்த அவருக்கு உண்டான அந்த அஞ்சலியை நம்ம செலுத்தினா மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். சந்தோஷங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆடியோ லான்ச் அந்த மாதிரி நடக்கிற இடத்துல ஒரு ஓடிடி லான்ச் அது வந்து நடக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய நாடகங்கள் எல்லாமே என்ன உண்டோ அதெல்லாம் இதில் நம்ம போடுவோம் செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சென்னை டே இன்னைக்கு, இந்த சென்னை தினம் அப்படின்னு வரும்போது வந்தாரை வாழ வைக்கும் ஸ்ருங்கார சென்னையில எத்தனையோ கனவுகளோட நம்ம எல்லாருமே இங்க வந்திருந்திருக்கோம். அந்த கனவுகள் எல்லாத்திற்குமே ஒரு விதை போட்டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக, நம்மள ஒரு ஐடென்டிட்டியாக, அடையாளமாக இந்த உலகுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில சார் சொன்ன மாதிரி புதுச்சேரியிலிருந்து இங்க கனவுகளோடு வந்து எல்லாரையும் நம்பி யோர் பேக்கர்ஸ் பிளே ஓடிடி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படிங்கிற ஒரு அழகான லான்ச் இப்பொழுது நடைபெற்றது. அந்த தருணத்துல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய சார், ட்ரெயினுக்கு வர மாதிரி நாங்க உங்க எல்லாருக்குமே காத்திருந்தோம் சார். ட்ரெயினுக்கு நாங்க எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி யூகி சேது சாருக்காக காத்து கொண்டிருந்தோம். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் இந்த தருணத்துல சென்னைக்கு நான் சொன்ன மாதிரி சினிமா கடவோடு வரவங்க எல்லாருக்குமே சார் ஒரு மிகப்பெரிய ஐகானாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த தருணத்துல யோர் பேக்கர்ஸ் டீம்ல இருந்து ஃபவுண்டர் கிஷோர் ஆதித்யா அவர்கள் திரு யூகி சேது சார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சென்னைக்கு சினிமா கனவுகளோடு வரும்போது நிறைய இயக்குனர்கள் நமக்கு ஐகானாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பா 80s 90s அந்த அதற்கு பிறகு காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம எல்லாரோட மனசுலயும் புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வண்டர்ஃபுல் பிலிம்ஸ் ஆகட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தவிர்க்க முடியாம நம்ம கூடவே ஒரு தலைவராக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய FEFCயின் பிரசிடென்ட் திரு RK செல்லுமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். யுவர் பேக்கர்ஸ் இந்த ஓடிடி லான்ச்சுக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்சோன்னா இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு சினிமா துறைக்கு.
சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ள வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாம போச்சு. இது வந்து நம்ம கிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்குறாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட், ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமா ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்றாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும். இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணும் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமா இந்த ஓடிடி அமையும். இப்போ இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போ வந்து சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் வந்து அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ் கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இவர் எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர், அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினச்சிருக்கேன் நான் வந்து அது இங்கே வர வரைக்கும். ஆக்சுவலாக வந்து நேற்று என்னோட திருமண நாள், இன்னைக்கு சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் வந்து இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு நைட் நான் ஹைதராபாத் போகிறேன். அந்த அளவுக்கு வெங்கி வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஓடிடி வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது மிக நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த லாபத்தில் ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளருக்கு கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, வந்து லாபகரமாக நடக்கணும். லாபகரம் நம்ம போகிறதால ஒரு சின்ன 1% அது லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமாக வந்து இந்த துறையில் இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லேயும் ஏஐலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போது நிச்சயமாக இவங்களால வந்து இந்த டிஜிட்டலில் சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் சின்ன அட்வைஸ் என்னன்னா, கிஷோருக்கு இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும்,
அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீசேகர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1,00,000 பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா, டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு வந்து 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அதில் ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில் ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்மகிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அது 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்கிறது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனால் அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்கிறது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாமல், அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல், இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க, இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்களில் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்னைக்கு யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. ஓஹோ, இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போது அது போல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கொண்டு, சிறந்த தயாரிப்பாளர்களை இனம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப் அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்கு. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை, ஜான் சொன்னார் நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க போகணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டீங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லோரும் வேறு வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய செஃப்சி சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக குளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி. உங்களோட வாழ்த்துகளுக்கும் உங்களோட அறிவுரைக்கும் நன்றி. இந்த தருணத்துல ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்கே செல்வமணி சார் வந்து அவங்களோட திருமண நாளை ஒட்டி அந்த பார்ட்டிக்காக கிளம்ப இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு குரூப் போட்டோக்கான தருணம் இது. சார் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சார் எங்க எல்லாரோட சார்பிலையும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்ததாக இந்த தருணத்துல நான் பேச இருக்கிறவங்க ஈரநிலம் தொடங்கி மெட்டி ஒலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈரநிலம் தொடங்கி எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம். தீரன் அதிகாரம் 1, ரைட்டர், அதுக்கப்புறமா கங்குவா, இன்னும் படங்கள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆனா அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு அவரோட நடிப்பும் சின்னத்திரையில இருந்து அவரோட உழைப்பும் 17 வயதுல சினிமா கனவோட சென்னைக்கு வந்து அது தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட இல்லங்களிலும் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த முன்னாடி சொல்லுவாங்க அந்த ரேஷன் கார்டுல பேர் தான் இல்ல, பட் நம்ம வீட்டு ஆட்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா சின்னத்திரையில இருந்து தான் நம்ம நிறைய பெற்றிருக்கிறோம். அந்த வகையில நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இயக்குனராகவும் கன்னிமாடம் திரைப்படம் மூலமாக, சார் திரைப்படம் மூலமாக தொடர்ந்து அவர் திரைத்துறையில பயணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்து எங்களுடைய யோ பேக்கர்ஸ் பிளேக்காக திரு போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. 6 மணினா இன்னும் 19 நிமிஷம் தான் இருக்கு. எவ்வளவு பேர் எப்படி பேச போறீங்கன்னு தெரியல. ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இவரே இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். யுவர் பேக்கர்ஸ் பிளே நிறைய விஷயம் செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசணும்னுட்டு. ஓடிடின்னு சொன்னாவே அது வந்து ஒரு பண முதலைகளுடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கீங்களே, இது தனியா இருக்கும்போது கேட்கணும்னு நினைச்சதுதான். பட் அது எல்லாத்தையுமே சார் உடைச்சிட்டு போயிட்டாரு. அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ சாதாரணமா வரல. அவங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்மளால சினிமாவில் நினைச்சு கூட பார்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு வைடு. இப்போ விளையாட்டுக்கு இலங்கை போயிட்டோம்னா சில ஓடிடிஸ் இருக்காது. அங்கே வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், அமேசான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இப்போ செசல்ஸ் போயிருந்தேன் நான். அங்கே போனோம்னா அங்கே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு. அந்த ஊருக்கு சினிமாவே கிடையாது. அவன் அந்த அதை சுற்றி என்ன சினிமா இருக்கோ அதை தூக்கி வச்சிருக்கிறான். ஸோ உலகம் முழுவதும் சினிமா பண்ணிட்டு இருக்கிறான். அவன் தமிழ்நாட்டிலேயும் சினிமா பண்றான். அவன் தமிழ்நாட்டில் சினிமா பண்றதுக்கு ஒரு ஓடிடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. சரி, பரவாயில்ல. அதை ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம வாழ்த்தலாம், ஆனால் பயமுறுத்தக்கூடாது. ஆனால் நம்ம பேசுறது எல்லாமே அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை. நம்ம பேசுறது உண்மைங்கிறப்ப உங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 படம் பண்ணோம். நாக்கெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு 2 படத்துக்கு. ஸோ டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன் கூட கிடையாது. அப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கும் போது தான் நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இயக்குநர்களோ நடிகரோ நாங்களாம் ஓடி வந்துடுறோம். எங்களுக்கு பெரிய அடிப்படை கிடையாது, பெரிய சொத்து கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு 2 லட்சங்களே போதுமானதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்னு சூப்பர்னு வந்துடுறோம். 2 கோடி 3 கோடிங்கிறப்போ நான் டைரக்டரு 2 கோடி நான் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் 10க்கு 10 ரூம்ல இருந்திருப்பேன். ப்ரொடியூசர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன், சார் என்ன சார் நீங்க ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, இன்னைக்கு 5.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 8.5 லட்சம் வேணும் சார், நாளைக்கு 10.5 லட்சம் வேணும் சார், இது இப்படி எடுக்கணும் சார். அவருக்கு தான் புரியாதெல்லாம் எல்லாம் சொல்லி 5.5 கோடி. அந்த படத்துக்கு எந்த அடிப்படை வியாபாரமும் இருக்காது. 5.5 கோடி. ஆனா நான் என்னுடைய அடிப்படையில என் மொத்த சொத்தே என் வீட்டுல 5 லட்சம் தாண்டாது. வீடே இருக்காது, வாடகை வீட்டுல இருப்போம். ஸோ அந்த கலைஞர்கள் கிட்டையும் ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும். எல்லார்கிட்டையும் நியாயம் எதிர்பார்க்குறோம். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? சிறந்த கதை திரைக்கதைகளோட வர்றீங்களா? நல்ல உழைப்பு இருக்கான்னு கேட்டா நம்ம அதுவும் ஒரு கேள்விக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ஓடிடி பத்தி அவர் பேசிட்டாரு, மற்ற விஷயங்கள் பத்தி எல்லாரும் பேசலாம். பட் என் டிபார்ட்மெண்ட் பத்தி நானும் பேசணுமா இல்லையா? ஸோ அவனை இழுத்து விட்டுட்டு அவனுக்கு 2.5 லட்சம் 3 கோடி 4 கோடின்னு சொல்லிட்டு 6 கோடி 7 கோடி 8 கோடின்னு இழுத்து விட்டுட்டு கடைசியா அந்த திரைப்படம் ஒரு இடத்துல போய் நின்றும். ஏன்னா அதுக்கு ஒரு பேசிக் வியாபாரம் இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், அதுல படம் போட்டதுனால மட்டும் படத்தை பார்த்துருவாங்களான்னு கேட்டா இல்ல. ஏன் நெட்ஃபிளிக்ஸை நீங்க திறந்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் படங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே அதை நம்ம வாங்கியிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எல்லா படத்தையுமே பார்த்துட்டோம், பார்க்கறது இல்லை. நம்ம படத்தை செலக்ட் பண்றோம். அமேசான் சில லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஹாட்ஸ்டார்ல லட்சக்கணக்கான படங்கள் இருக்கு, செலக்ட் பண்றோம். ஓப்பனா சொன்னா அதுல இருக்கிறதுல 10 விழுக்காடு திரைப்படங்கள் கூட நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம வருஷத்துக்கு காசை குட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப சினிமா எதை நோக்கி இருக்குது? எனக்கு இந்த மாதிரியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் வேணும்னு இப்ப மனுஷன் நினைக்கும் போது அதுக்கு சில படங்கள் தான் வருது. நம்ம சில படங்கள் தான் எடுக்கிறோம். சில நேரங்கள்ல காலமும் சூழ்நிலையும் திரைப்படங்களை தீர்மானிக்குது. அந்த மாதிரி காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் சில திரைப்படங்கள் கடைசியா பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ரைட்டர்ஸ் நாங்கெல்லாம் உட்காந்து எழுதுறோம். திரைக்கதை எழுதும் பொழுது ஏப்பா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு படம் வேணும்னு எப்ப தேர்னாலும் அது ஓடிடியில இருக்கிறது இல்லை, அது எல்லாம் யூடியூப்ல இருக்கு. பெரும்பான்மையான நல்ல திரைப்படங்கள் ஓடிடியில இல்ல, யூடியூப்ஸ்ல இருக்கு. அது என்ன வியாபாரம்?
அது என்ன சினிமா என்ன அப்போ சரியான பாதையில் போயிட்டு இருக்குதா? இன்னும் சினிமாவை மட்டும் ஒரு சாபம். அது சரியான பாதையில் போகிறதும் இல்லை, போக விடுறதும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலும் அப்படிதான். அது போகவும் போகாது, போகவும் விட மாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட்ல இழுத்துட்டு போயிடும், திடீர்னு இந்த பக்கம் போயிட்டு ரைட்ல இழுத்துட்டு போயிடும். அது என்னன்னே தெரியல. அப்படி ஒரு விதி மாதிரி இருக்குது நம்முடைய சினிமா. அந்த வகையில இப்படி நம்ம தமிழ் தெரிந்த, அவங்க சொன்ன மாதிரி தமிழ் தெரிந்த வியாபாரமா உள்ள வர்றவங்களுக்கே எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க, காசே வேணாங்கிறீங்க, எவ்வளவு கஷ்டம். அதனால நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அதிகபட்சம். இன்னும் சொல்ல மாதிரி சார் சொன்னாங்க மாதிரி சில கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் வாங்குறோம், அதில் போடுறோம்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஓடிடியில் கண்டென்ட்ஸ் இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. கடைசியாக ஜெயிச்சது அலெக்சன் ஒண்டர்லேண்ட். அது மட்டும் அமேசானில் கோடி கணக்கில் அள்ளி இருக்கு. அவன் 7 லாங்குவேஜில் அதை டப் பண்ணியிருக்கான். அந்த 7 லாங்குவேஜில் ஏன் டப் பண்ணியிருக்கான்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முழுவதும் அமேசான் இருக்குது, அங்கே பூரா அதை எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா இவனுடைய இசையிலையும் ஒளியிலையும் ஏதோ இருக்குது அதில். ஸோ அவன் கீழே சப்டைட்டில் அந்தந்த லாங்குவேஜில் போட்டு அங்கே ஹிட் அடிச்சுட்டு இருக்கான், அங்கேயும் சம்பாரிச்சுட்டு இருக்கான். மற்றபடி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பெருசாக ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ப்ரோக்ராம்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சின்ன பசங்களுடைய கற்பனைகளை அது உள்ளே போடுங்க. ஏதோ ஒன்று எங்கேயோ கிளிக் அடிச்சு, ஏப்பா எதுலேயே இருக்காமப்பா இன்னும் ஒரு தடவை தட்டிட்டான்னா போதும், அப்புறம் தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த சூழலை உருவாக்குங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சின்னத்திரை நிறைய பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வகையில சரவணன் மீனாட்சியில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தில் தோன்றி, அதை தொடர்ந்து மெட்ராஸ் ஆகட்டும், மாரி ஆகட்டும், மாயா, இன்னும் எத்தனையோ படங்கள், கபாலி, பைரவா, நம்ம அடிக்கிட்டே போலாம். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓடிடி தளம்னு பேசும்போது இப்போ சார் அமேசான் பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேமிலி மேன் சீசன் 2லயும் சாரோடைய பங்கு இருந்திருக்கு. ஸோ எல்லா தளங்களையும் ராக் ஸ்டாராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு மென்டராக குழந்தைங்களுக்கு மைமிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர், மோட்டிவேட்டர். அப்பப்போ ரீல்ஸ் வரும், பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மயம் கோபி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. முதல்ல வணக்கம். தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக பேசினேன் தங்கச்சிமா. ரொம்ப கோர்வையாக பேசுறது ரொம்ப அழகான விஷயம். அதுவும் தமிழில் பேசுறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஆங்கில வார்த்தை இல்லாமல் ரொம்ப அழகாக இவ்வளோ கோர்வையாக பேசுறதுக்கு பெரிய மூளை வேணும். நமக்கு அந்த மூளை இல்லை. அதனால் தங்கச்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் பேசுறது தங்கச்சிக்கு ஒரு கை தட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சுட்டு பேசுறதே கஷ்டம். அது எழுதி வச்சு பேசணும், அதை மறந்துடும். அப்படி இந்த மூளை அப்படி தான், எல்லாத்தையும் மறந்துடும். இந்த மறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கும், நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். அவ்வளோதான். இந்த மறதி என்பது ரொம்ப அழகான விதி. நான் கொடுத்த பணம் மறந்துட்டேன், அதனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் யாரும் சொல்லும்போது ஐயோ பணம் கொடுத்தோமா, எப்போ கொடுத்தோம் அப்படி கேட்பேன்ல. இப்போ மூளை என்ன பண்ணும், வேற மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கும். மூளை ரொம்ப மோசமானது. நல்லது ஏற்றுக்காது, கெட்டதை மட்டும் தான் எடுத்துக்கும். எதை வேணாம்னு சொல்ல தான் திரும்பி பார்க்க சொல்லும். எதெல்லாம் நல்லதுன்னு சொன்னால் ஏற்றுக்காது. நல்லது எப்போதும் எடுத்துக்கணும். நீங்கள் நல்லது எடுக்கும்போது மனசு ரொம்ப அழகாகிடும். இந்த நல்லது தான் இந்த கிஷோர் ஐயா. அது எப்போதும் நல்லதாக தான் இருக்கும். எனக்கு கிஷோர் ஐயா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு தண்டபாணி அண்ணா ஒரு படத்துக்காக இங்கே இவர் அறிமுகப்படுத்தி இவர் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. இப்போ சமீபத்தில் வரும்போது அவர் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். எப்போதுமே யாரை பற்றியும் தப்பாக பேசுனதே கிடையாது. ஏதாவது பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், சூப்பராக பண்ணும் சார், இதை உதவி பண்ணும் சார். உதவி என்பது நீங்கள் எதிர்பார்த்து பண்ணக்கூடாது சார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே. அது கடவுள் என்ன டைரெக்டாக ஓஸ் போட்டிருக்கா தலையில் அவருக்கு. அங்கேருந்து நேராக ஓஸ் போட்டு அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ உண்மையாக இருக்கும். அந்த உண்மை தான் இங்கே நிற்குது. அந்த உண்மையாக இருக்கிறது பெரிய உண்மை. அந்த உண்மைக்கு உண்மை என்பது ரொம்ப அழகு. உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிஷோராய்க்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு படம் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணதுக்காக தான் வந்தாங்க ஐயா. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஐயா வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணதுக்காக உள்ள சொல்லி தண்டபாணி சொன்னார் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தாங்க. பேசும்போது எத்தனை மணிக்கு வருவீங்க ஐயா, சீக்கிரம் வாங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு வருவாங்க. அப்போ 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணிக்கு வந்து 9 மணி வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் 10 மணி ஆச்சு. இந்த காலகட்டம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. 3 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு ரீல் அனுப்புவாங்க, பாருங்க ஐயா எப்படி இருக்கு அப்படின்னு. ஏஐல பண்ணுது. ஏஐ மாதிரியே தெரியலங்க ஐயா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. 4 மணிக்கு எப்போயா தூங்குவீங்க, இந்த தூக்கமே வராதுன்னு. நீங்கள் எப்போ தான் தூங்குவீங்க ஐயா, 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு தூங்குனா தோணுச்சு தூங்கிடுவேன் அப்படின்னாரு. தூங்கினா இதுக்கு சரித்திரமே இல்லை போல இருக்குது. அவர் தூங்குறவா எப்போ தூங்குவார் தெரியாது. அப்படி உழைப்பாளி, பெரிய உழைப்பாளி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நடிக்கிறதுக்கு ஆயத்தமாச்சு, போயிருக்கணும், ஷூட்டிங் போயிருக்கணும். அப்போது திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஐயா இந்த படம் நான் பண்ணல அப்படின்னு. சரிங்க ஐயா, ஏன் அப்படின்னு. அந்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. ஐயா நீங்கள் ஒரு சும்மா இருக்கீங்க ஐயா. இல்லையா நான் ஹீரோவா படத்தோட நீங்கள் ஹீரோவா பண்ணுங்க, இந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு வந்த வாய்ப்பை இன்னொருத்தர் கொடுக்கறது வந்து எவ்வளோ பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு வந்து உண்மையிலேயே பெரிய மனசு தான். அதுதான் கிஷோர் ஐயா. இப்போ தண்டபாணி அண்ணா நாங்கள்லாம் சேர்ந்து ஊட்டியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷ் தம்பி தான் அதுக்கு இயக்குனர் இருக்காங்க. ரொம்ப குட்டி பிள்ளை அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். அந்த பிள்ளைய கதையை கேட்டு அதுக்கான வேலையை பார்த்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறாங்க ஊட்டியில். நேற்று ஊட்டியிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு திருப்பி நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன்.
அதுக்கு அத்தனைக்கு காரணம் இயக்குனர் மட்டும்தான். அந்த இயக்குனருக்கு உதவி பண்ணது தண்டபாணியன். தண்டபாணியனுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது எங்கள் ப்ரொடியூசர் ஐயா. நல்லா கைத்தட்டிக்கலாம் உண்மையிலே. முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. முயற்சி தான் வாழ்க்கையில். நான் நடக்கிற என்பது முயற்சி, உட்கார என்பது முயற்சி. இந்த முயற்சியோட கூட அழகாக வச்சிருக்கும். இந்த கண்டிப்பாக நடந்துடும். நாளை என்பது ஆண்டு கொடுக்குற போனஸ், இந்த நொடி ஆண்டு கொடுக்குற போனஸ். நாளைக்கு உயிரோடு இருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை கூட வச்சுக்கிட்டு, முயற்சி கூட வச்சுக்கிட்டு இதை வாழ்க்கையில் நம்ம நடத்திட்டு போனாலே போதும். இது சிறப்பாக நடந்துடும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அது யார் ஆரம்பிச்சா தெரியுமா? யாருக்காவது நெட்ஃப்ளிக்ஸில் ஓனர் தெரியுமா கேட்டால் தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் பார்ப்போம். ஆனால் முயற்சி பண்ணியிருக்காங்க பார்க்க வைக்கிறதுக்கு. அந்த முயற்சி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இது நடந்துடும் கண்டிப்பாக. இந்த வாடிக்கையில் எப்பொழுதுமே எது நடக்கும் என்பது இதே துடிக்குது. எப்படி துடிக்குது யோசித்து பாருங்க. என்னைக்காவது சொல்லியிருக்காங்க துடிக்கிறேன்னு? கிடையாது. உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கு. எலிக்கா சொல்ல அந்த வேலையை அது பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வேலையை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உயரத்துக்கு போயிடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முதல் அடி எப்போ எடுத்து வைக்கிறீங்களோ அதான் முயற்சி. அதை அடுத்த அடிக்கு போட சொல்ல ரெண்டாவது முயற்சியாக மாறிடுது. இந்த முயற்சி எப்போது நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ வாழ்க்கை சூப்பரா வந்துடும். ஆண்டவன் நம்ம ஏன் படைச்சிருக்கேன்? பிறந்துட்டோம், எப்படி இறந்துருவேன்? இந்த இடப்பட்ட காலத்தில் நம்ம யாரும் கண்டுபிடிக்க ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்காரு ஐயா. அவர் கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பரா வச்சிருக்காரு. தனக்கு மட்டும் வாழ்க்கையே கிடையாது. நமக்கான வாழ்க்கை. இந்த உறவுகள் எல்லாமே தொப்புள் கொடியில் பிரிஞ்சு தான். நம்ம எல்லாருமே ஏன் தொப்புள் கொடி உங்ககிட்ட இருக்கும், இந்த தொப்புள் கொடி அங்கே இருக்கும். எல்லாரும் ஒரு தொப்புள் கொடி தான். அதுலேருந்து பிரிஞ்சு வந்து தான் நம்ம எல்லாருமே. இதெல்லாம் ஒன்றா சேரும் போது இது பெரிய விஷயமே கிடையாது. யுவர் பேக்கர்ஸ் அது யுவர் பேங்கராக மாறும் கண்டிப்பாக. எங்கேயோ இடத்துல கோடாமலை ஏறி ஒரு ஐயா வந்து லைட்டு பிடிச்சிருக்காங்க. திரும்பி சொல்ல ஆனால் லைட்டு திருப்பினா சரியா திருப்பினா அப்படின்னு அந்த ஐயாவுக்கும் இந்த பைசா போகும். அதோட முயற்சி ரொம்ப அழகான முயற்சி. அந்த முயற்சி திருவினையாக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்ல மனிதர், சிறந்த மனிதர். இது வரைக்கும் பழகின மக்கள்ல ரொம்ப குறைஞ்ச மக்கள் தான் ரொம்ப ஹார்ட் பக்கத்துல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் உண்மையா இருக்கும். அந்த உண்மைக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. இன்று போல் என்றும் சிறப்பா இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இங்க இருக்க மக்களே நீங்களே இதை வந்து முதல்ல உங்க செல்போன்ல வந்து டவுன்லோட் பண்ணாலே போதுமானது. இதுவே 100 பேர் வந்திருப்போம். இங்கே துவங்கட்டும். இந்த துவக்கம் இனிதே அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நாம் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் பெரிய மன்னிப்பு. மகிழ்ச்சி. கைத்தட்டிக்கலாம் ஒரு வாட்டி. சார், அடுத்ததாக நம்ம திரைத்துறைன்னு சொல்லும் பொழுது திரைத்துறையில கூடிய சேலஞ்சஸ் இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்களாகட்டும், பெப்சி பிரசிடென்ட் நம்மளுடைய செல்வமணி சார் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா அத்தனை சவால்கள் இருந்தாலும் நாம நம்புறது நிச்சயமா தயாரிப்பாளர்களை தான். ஸோ அந்த வகையில 4 திரைப்படங்கள் தயாரித்து தொடர்ந்து சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு மதியழகன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய காயத்தில் லெட்ஸ் வெல்கம் மதியழகன் சார். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசான் அவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு டைம் இன்னும் இல்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. யுவர் பேக்கர்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது எல்லாரும் சொன்ன மாதிரி தான். வெங்கி என்னோட ஃப்ரெண்டு, என்னென்ன தெரியாது, உடனே போங்கன்னு அவசரப்படுத்துவார் எப்பயுமே. சரி, இங்கே வந்து பார்த்த பிறகு கிஷோர் சாரோட ஒர்க், யுவர் பேக்கர்ஸுக்கு பேக்காக இருக்கிற கிஷோர் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இங்கே வர்றோம். அந்த பணம் சம்பாதிச்சு அதை தான் சேர்த்து வைக்காம அதில் ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தில் இருக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்வாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஓடிடி லான்ச் ஆகுது. இன்னைக்கு சினிமா தயாரிப்பாளர் சங்கம் வந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆல்ரெடியே தயாரிப்பாளர் பயங்கர நஷ்டத்தில் இருக்காங்க. இவங்க வந்து கால அறவற்ற பட தயாரிப்பு நிறுத்தாட்டாங்க. எல்லாமே நாளையிலேருந்து எல்லாமே ஸ்டாப் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதணும். எந்த நோக்கி சினிமா போயிட்டுருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி டைமில் யுவர் பேக்கர்ஸ் மாதிரி ஓடிடி வந்து மக்களுக்கு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணணும் சார். நல்ல கண்டென்ட்டாக தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக எப்பவுமே சிலர் பேசும்போது சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்கங்கிற மாதிரி நம்மளுடைய நையாண்டி தர்பார்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன திரையினாலும் சரி பெரிய திரையினாலும் சரி அவர் வந்தாலே பட்டாசு தான். பொதுவாக அவர் மேடை நிகழ்ச்சிகள்ல அவர் பேசும்போது 10 விஷயம் நமக்கு ஒரு புரியும். அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் ஆடியன்ஸா போட்டு பார்த்தா ஒரு 20 ஜோக் அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பேசுவதை புரிந்து கொள்வதற்கே நம்ம பிரெயினை கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூகி சேது சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நிறைய சம்பாதிச்சுட்டு வந்து எங்கே டாக்ஸிலையோ அந்த ஊருக்கு போகலாமா? எங்கள் பெரிய டாக்ஸிலா. ரொம்ப நன்றி. ஜோஷிலாவா? தௌஷிலாவா? 10 days கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ராடினரி கம்பேர் அந்த இது வர சொன்னது போல் தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசக்கூடியவர். போஸ் வெங்கட் சொல்லிட்டே இருக்காரு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு டென்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவது போல துபாய் வெங்கி தள்ளி விட்டு
அப்புறம் தான் கிஷோர் ஒரு அறிமுகமானார். ஸோ எல்லாரும் வெங்கியோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே வந்திருக்கோம். அவர் அங்கே துபாயில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய இந்த முயற்சி திறமையாகட்டும். அந்த காலத்தில் பாண்டிச்சேரி போவோம், காரை ஓட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஓட்டிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து காரை ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த ஓடிடிலாம் ரொம்ப புரியாத ஒரு விஷயமா இருக்குது. அது முதல்ல தேட்டரில் ஓட்டிட்டு வாங்க, அப்புறம் தான் ஓடிடின்றான். அது என்ன புரியல எனக்கு. இப்போ பஞ்சதந்திரம் சுமாரான ஹிட்டு தான் தியேட்டரில். பிக்கெஸ்ட் ஹிட் இன் ஓடிடி எவர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா ஒரு காமெடி படம். அப்போ ஓடிடினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்த்த மக்களுக்கு வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் 1.5 மினிட்ஸில் பார்த்து பழக்கப்பட்ட மக்களுக்கு திரைப்படமே அந்த ஸ்பீடில் கேட்குறான். குறைஞ்சபட்சம் ரொம்ப அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ ஸ்பீடில் இருக்க எஸ்ஜே சூர்யாவே இன்னைக்கு அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அப்போது ஹவு டு யூ மேக் அ ஃபில்ம் அப்படின்னா, அந்த 1.5 மினிட்ஸ் கேப்சூலில் ஃபாஸ்ட்டாக போ. ஜார்ஜ் லூக்கஸ் நடிகர்களுக்கு எப்போவுமே சொல்லுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார், ஃபாஸ்டர் லவுடர்னுவார். எல்லாம் சினிமாவே இப்போ ஃபாஸ்டர் அண்ட் லவுடராக போனதுனால எங்கே வேணால் கட் பண்ணி எங்கே வேணால் நீ சொருகலாம். மேக் இட் இன்டு ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ், 1.5 மினிட்ஸ் இன்ட்டு 2 மினிட்ஸ் இன்ட்டு ஸோ 120 மினிட்ஸ் டிவைடட் பை 2. அத்தனை ஷார்ட்ஸுக்குள்ளே நீ கொண்டு அடக்கு அப்படின்னு சொல்கிற இந்த ஏஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் சினிமாவே மாறிவிட்டது. அப்போது என்னன்னா, தி பையர் டிக்டேட்ஸ் வாட் யூ ஷுட் டூ. ஏஸ்தெட்டிக்ஸாக வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்படி சொன்ன டெய்லர் முதல்ல கொடுத்துட்டான், பேண்ட்டை தைச்சிட்டான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் கை வெட்டணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சினிமா வந்திருக்கு. இது ஒரு பக்கம். ஏற்கனவே உலகத்தில் இல்லாத ஒரு இடர்பாடு தமிழ் இந்தியாவுக்கு வேண்டி தான் உண்டு. என்னன்னா இன்ட்ரோல்னு எல்லா ஊர்லேயும் 1.5 hour தான், நம்ம ஊரில் 2.5 hour. ஏன்னா இன்ட்ரோல் ஒன்றுக்கு போனோம். ஸோ அந்த 1.5 hour ஃபாரின் ஃபிலிம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்ம ஆட் பண்ணுறோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம், செகண்ட் ஹாஃப்ல தான் கதையை எதிர்பார்க்குறான், கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ஓபிடிக்கலாம், இவன் தான் போனால் காமெடிலாம் பண்ணிட்டு இன்ட்ரோவில் நீ ஒரு பேங்க் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்லேயாவது கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்படி இருந்த ஃப்ரீடம்லாம் போய் இன்னைக்கு வந்து எல்லா நிமிஷமும் பேங்க் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் 99 மார்க் வாங்கினா நீ ஃபெயிலு, 100 வாங்கினா தான் பாஸு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிற பொழுது வினோதமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அபரிவிதமான திரைப்படங்கள் தயாரிக்கப்படக்கூடிய காலகட்டம் இதுவாகத்தான் இருக்கின்றது. அது ஏன் என்றே புரியவில்லை. There is somewhere some money is available for people to produce films, knowing fully well it is not going to be sold, knowing fully well nobody is there to buy. இதில் ஸ்ட்ரைக் வேற, இப்போ ஏற்கனவே வேலை இல்லை, நம்ம ஸ்ட்ரைக் வேற நம்ம இது பண்ணணும். ஏற்கனவே ஓடிடி வாங்குறது ஆள் இல்லை, இதில் 4 வாரம் கழிச்சு போடணும். தயவு செஞ்சு யார் போடுற முதல்ல காட்டுங்க கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரும் பெரியவங்களுக்கு கொடுக்கறக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ அவங்க அந்த ஒரு நிபந்தனைகளோ யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை புது சின்ன படங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவன் படம் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்க, எல்லா ப்ரொடியூசருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. 200-250 படம் எடுக்கிறாங்க. எந்த காலத்திலுமே 1895 ஆரம்பிக்கப்பட்ட சினிமா இன்று 130 வருடங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே ஒரு 8% 10% விழுக்காடு தான் வெற்றி படங்கள் என்றைக்குமே எல்லா ஊர்லையுமே. இப்போ இன்னும் குறைந்து கொண்டு தான் வருகிறது, அதிகமாக தெரியல கண்ணுக்கு. அப்படிங்கிறப்போ எங்கோ ஒரு இடத்துல எப்போ கொஞ்சம் 100 படங்கள் எடுத்தப்போ ஒரு 10 படம் ஓடிச்சு. இப்போ 200 படம் எடுக்கிறப்போ 20 படம் ஓடிச்சு. அப்போ என்ன இல்லை, 200 படம் எடுக்கும்போது 10 படம் தான் ஓடுதுன்னா அப்போ தேவையில்லாமல் ஒரு 100 படம் எடுக்கிறோமா எங்கேயோ. அது என்னவோ தாலி அப்புறம் கட்டிக்கிறேனே, ஃபர்ஸ்ட் நைட் முதல்ல முடிச்சிடன்ற மாதிரி ஷூட்டிங் முதல்ல படத்தை முடிச்சிடுவோம், விற்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு இந்த படம் விற்குமா, நிஜமா விலை நிற்கிறதுக்கு போட்டி தாங்குமா, எழுதும்போது பேப்பர் பென்சிலில் பெரிய காசெல்லாம் செலவில்லை, அப்பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் அந்த முன்னெச்சரிக்கையோட கருத்தடை செய்து விட்டோம் என்றால் அப்போதான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஸ்டாப் மேக்கிங் டூ மனி ஃபிலிம்ஸ். அதுக்கு நல்லா யோசிங்க, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று யோசிங்க. இல்லைன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மி பண்ணுங்க. இவர் எஸ் வி சேகர் சொன்னார், இது மாதிரி மாடு பாடணும், இப்போல்லாம் ராமராஜன் வந்து ஆடணும்னு சொல்கிற மாதிரி மாடு பாடி சூப்பர் ஹிட்டு. இப்போ போன வாரம் சைனாவில் ஒரு அம்மாவும் அவரோட பையனும் ஒரு 5 வருஷமா குட்டி குட்டியாக ஸ்கூல் பசங்க டிராயிங் போடுற மாதிரி போட்டு ஒரு பசுமாடை பற்றி ஒரு படம் சூப்பர் ஹிட்டுங்க. அப்போ என்ன கேட்கலாம், படம் பண்ணுறவன் கொஞ்சம் ஏழையாகவும் கொஞ்சம் ரொம்ப வசதி இல்லாதவனாகவும் ஒரு நல்ல படம் செய்துட்டு அவனுக்கு முதுகில் தட்டி கொடுத்து நீ வளரடாக்கன்னு அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு மனோபாவம் மக்களிடையே ஒரு மனிதாபம் இருக்கிறது. அதையும் நீங்கள் மைண்டில் வைத்துக்கொண்டு உருப்படியான படங்கள் எக்ஸ்ட்ரீம்லி லோ இன் பட்ஜெட்டில் இஸ் ஈஸிலி பாசிபிள். அப்சஷனாக தான் ஹிட்டு. காலங்காலமாக அதான் சொல்லி 30 வெறும் $10,000 எடுத்து பிளார் விச் ப்ராஜெக்ட் வந்து $100 மில்லியன் சம்பாதிச்சது. ராபர்ட் ராட்ரிகஸ் ப்ரொடியூஸ் பண்ண அந்த எல் மரியாச்சி அப்படிங்கிற படம் வந்து வெறும் $10,000, அதில் நடித்த ஆளில் $4,000 கொடுத்தான். மொத்தம் $6,000 எடுத்தப்பட்ட $125 மில்லியன் சம்பாதிச்சது. ஸோ காசு இல்லாமலும்
நீ வந்து வந்து ஒப்பற்ற திரைப்படங்களை செய்யலாம் என்ற அந்த ரீதியிலே மனம் போக வேண்டும். எனக்கு தோணுச்சு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் பேப்பர் பென்சில் பிரிண்டிங்கோட நிறுத்திக்கோ. படமா பண்ணணும்னா எக்கச்சக்க கோடிகள் திரும்பி வர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எடுப்பவர்களும் அப்படி நினைச்சு படம் எடுக்கணும்ன்றது எனக்கு தோன்றுகிறது. உங்களோட வென்யூல நீங்க வந்து நிறைய இவர் போஸ் வெங்கட் சொன்னது போல செல்வமணியும் சொன்னது போல மக்களுக்கு பிடித்தா மாதிரி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்க 1.5 மினிட்ஸ் ஷார்ட்ஸா ஒன்னா சேர்த்து கோர்த்து ஒரு மாலையாக தயாரித்து அதுல நீங்க விட்டீங்கன்னா people will start tuning into your OTT, but be very cautious about the quality. எல்லாரும் வாங்க அப்படின்னா அதுதான் இல்லை என்பதுதான் திரைப்படம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி புத்தி காட்டுகிறது. ஸோ நல்ல குவாலிட்டி என்ன மீன் பண்றோம்னா ஜனரஞ்சகம் என்பது முக்கியம். திரைப்படத்தில் நம்ம பேசிக்கலாம், நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் பல நான் PhD பண்ணது அதில் தான் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு டிராவல் பண்றான், இல்லை ஒரு 1 hour டிராவல் பண்ணி ஒரு மெனக்கெடுக்கிறான், கியூல நிற்கிறான், காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறான். சினிமா இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் விச் இஸ் பாட் வித்வுட் நோயிங் வாட் த ப்ராடக்ட் இஸ். சட்டனா போட்டு பார்த்து வாங்குறோம், வேஷ்டி போட்டு பார்த்து வாங்குறோம், இட்லி சரியில்லைனா இன்னொரு இட்லி கொடுன்றோம். சினிமா மட்டும்தான் வாங்கிய பிறகு நோ ரிஃபண்ட். என்னன்னே தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, காசு முன் பணமாக கொடுத்து விடுகிறோம், ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறோம், இருட்டில் போட்டு அடக்கி வைக்கிறான். அதுக்கே திருவிழா கும்பல்லாம் வந்து பெரிய விஷயம், செலிப்ரேஷனாக போகணும், இருட்டிலேயே வச்சுக்கிறேன், பலான விஷயம் தான் இருட்டில் பேசுவேன். இந்த டெட்லி காம்பினேஷன் சினிமா கொண்டு இருக்கிறதுனால அப்போ அது என்ன இருக்க வேண்டும் அந்த ஸ்க்ரீன்லங்கிறது அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. எதோனா எடுத்தலாம், 5020 பயிரிடுவது எப்படி, அத்வைதம் துவைத்தம் என்ன அப்படின்னு பற்றி பேசினா கல்வெடுத்து அடிச்சிடுவான். தெர் இஸ் சம் ரீசன், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், பிகினிங், மிடில், எண்ட், இன்னும் ஒரு கோட்பாடுகள் இதனால் தான் வருகிறது. பிகாஸ் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்கடா போய் நிற்குது அப்படின்னா, ஜனரஞ்சகமாக என்டர்டெய்னிங்காக இருந்தால் அதற்குள் உன் கருத்தை நீ வைத்துக் கொள்ளலாம். ஆனா கருத்தை மட்டும் பிரதமாக எடுத்தால் அது வந்து வீட்டுல நீ வச்சுக்கோ, மக்கள் அது காசு கொடுத்து வாங்க மாட்டான். பிகாஸ் யூஆர் டேக்கிங் மணி ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறது அர்த்தம் வச்சுக்கணும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகம்னா the more the people the better the product அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு make it happy, make it jovial, make it have a content that has a beginning, middle and dramatic-ஆ இருக்கணும்ங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு OTT ஆகட்டும் திரைப்படமாகட்டும் ஜனரஞ்சகமான ப்ராடக்ட் எடுக்க வேண்டும். நீங்கள் எந்த படம்னா வாங்க முடியாது. அதுக்கு மக்களும் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்தால் உங்களை மாதிரி OTT-யும் வாழும். படம் முன்படம் போட்டவர்களுக்கும் ஒரு நல்லபடியா இருக்கும். நீங்க வந்து இந்த 20% ஒர்க்கர்ஸ் தரேன்றீங்க, செல்வமணி ஹாப்பி ஆடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் செல்வமணி இருக்காங்கல்ல, ப்ரொடியூசருக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பாவம் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்கல்ல, அந்த சார் மீண்டும் ஒரு நன்றி அதற்காக. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். யோபேக்கர்ஸ் உடைய எல்லா நிகழ்வுலையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும். அது ஒரு சோஷியல் காஸோடு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சில நபர்களை நான் மேடைக்கு கூப்பிடவிருக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே யோபேக்கர்ஸின் மூலமாக எப்பொழுதும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகளை செஞ்சிருக்கிறோம். ஸோ பரிமலா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். தாத்தம்பட்டி சேலத்துல இருந்து. அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க கணவரை இழந்தவர்கள், அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்காக தையல் மெஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிமலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயிஷா மரவனேரி சேலம், அவங்க கணவரை பிரிந்து வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு சோப் மேக்கிங் பேசிக் எசென்ஷியல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். கோமதி சேலம்ல, அவங்களும் தனித்து வாழக்கூடிய பெண்மணி, அவங்களுக்கு டிஃபன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான வெசல்ஸ், அதற்கான பாத்திரங்கள் கொடுத்து உதவி இருக்கிறோம். ஸோ அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக சத்யா, அவர்களும் கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி, 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு தொழில் செய்வதற்காக தள்ளு வண்டி நம்ம யோபேக்கர்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறோம். அவங்கள தொடர்ந்து கற்பகம், அவங்களும் தனித்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு தள்ளு வண்டி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு தள்ளு வண்டி வாங்கி கொடுத்திருக்கோம். 2 பெண்கள் இருக்காங்க, 2 பெண்களையும் தனியாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தள்ளு வண்டி யோபேக்கர்ஸ் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. விஷுவலி சேலஞ்ச்ட் பீப்புள், பார்வை சவால் கொண்ட நபர்கள். அடுத்தது இவங்களுக்கான உதவி உபகரணங்கள் நம்ம கொடுத்திருக்கோம். மாரியப்பன் இந்திரா, ரவீந்திரன் கிருஷ்ணவேணி, சுரேஷ் சத்யா, மோகன்ராஜ் ராஜம்மாள், மணிமாறன் சரண்யா. யோபேக்கர்ஸ் டீம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேடைக்கு கொஞ்சம் சட்டுன்னு கூட்டிட்டு வருவீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அடுத்ததாக 2 நபர்கள், வயது முதிர்ந்தோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸுக்கான உதவி நம்ம பண்ணியிருக்கோம். கமலா அவர்களுக்கும் விஜயா அவர்களுக்கும் தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்திருக்கோம், அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கோம். ஸோ இவங்க எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுற ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு, ஒவ்வொரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதும் அது உதவியோட தான் தொடங்கணும் அப்படிங்கிறது யோபேக்கர்ஸோடைய மோட்டோ எப்பவுமே. சோ இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணராஜு அவர்கள் சார்பாக, அது நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்கள் சார்பாகவும் யோபேக்கர்ஸ் டீம் சார்பாகவும் ஒரு நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்ங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க தொழில நீங்க சிறப்பாக வரணும், மிகச்சிறந்து நீங்க விளங்கணும், அதுதான் எங்களுக்கான சந்தோஷம். அவங்க வராங்களா? வராங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கூட்டிட்டு வாங்க, பொறுமையா கூட்டிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை.
எஸ், மேடையில் விற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களோடு ஒரு புகைப்படம். இவங்க மட்டும் இல்ல, இவங்க இல்லாம இன்னும் நிறைய பேருக்கான உதவிகள் எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கும். அதுதான் யோ பேக்கர்ஸ் ஓடிடி பிளே. நம்ம லான்ச் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், இது ஒரு நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படின்னு. இதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க மனமுவந்து செய்யக்கூடிய எந்த பண உதவியாக இருந்தாலும் அது தக்க நபரை போய் சேரும். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். கசானா அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும். நீங்க அது மூலமாக ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்க அந்த ஐகான்ல கிளிக் பண்ணீங்கனாலே டிரான்ஸ்பரண்டாக யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் இருக்கும். எவ்வளவு பணம் இருக்கு, எந்த வகையில செலவு செய்யப்படுது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் செய்யப்படும். SOS மூலமாக உங்களோட பாதுகாப்புக்காக என்ன உதவி தேவைப்பட்டாலும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹெல்ப் சென்டருக்கு தகவல் அனுப்பப்படும். யார் யார் மொபைல்ல அது கனெக்ட் ஆயிருக்கோ அவங்க அந்த நபர்கள் இமீடியட்டாக நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து உதவி செய்வாங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா அண்ட் உங்களோட மைக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட தகவல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தெரியும். அதனால நீங்க இதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இங்க இருக்கக்கூடிய 100 பேர் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு மயம் கோபி சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களோட ஆதரவை நீங்க தரும்படி பணிவன்போடு நாங்க கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் நன்றி. ஒரு பெரிய காய்த்தறி கொடுக்கலாம். கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே சார். ஓகே, மேடைக்கு வந்தவங்க மற்றும் இங்க இருக்கக்கூடிய வாங்க, அப்படி கூட்டிட்டு வந்துடலாம். மாரியப்பன் இந்திரா, ரவீந்திரன் கிருஷ்ணவேணி, சுரேஷ் சத்யா, மோகன்ராஜ் ராஜம்மாள், மணிமாறன் சரண்யா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நீங்க மேடைக்கு அருகில தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே உங்க நேரத்தை ஒதுக்கி இங்க வந்ததுக்கு நன்றி. மேற்கொண்டு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தொடர்ந்து செய்யப்படும். சப்போர்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இருக்கையில் அமரலாம். யோ பேக்கர்ஸ் டீம் வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. திரு கூல் சுரேஷ் அவர்களை அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக பணிவன்புடன் அழைக்கிறேன். Everybody take your seat. சார், யூகி சேது சார், நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேச போறேன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். போஸ் வெங்கட் சார், நீங்க வெயிட் பண்றீங்களா, கிளம்புறீங்களா? ஓகே, பாருங்க, உங்களுக்கு தெரியுது அவசரம். ஓகே ஓகே, நீங்க போங்க சார், போங்க. அவர் பேரையும் அழிச்சிட வேண்டிதான். அவரை பத்தி பெருமையா பேசலாம்னு நினைச்சேன். கண்டென்ட்டா தான் பேசுறேன், கோபத்தோடு தான் பேசுறேன். யுவர் பேக்கர்ஸ் அந்த டீம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா தெரியும். நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அவர் பேர் கிருஷ்ணராஜ் சார், இப்போ வந்து கிஷோர் ஆதித்யா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 வருஷமா தெரியும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு ஒரு வாய்க்கு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நானும் சாரும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலாம். சுதந்திர தினம் 75வது சுதந்திர தினம் அப்போ 75 போட் எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி கடலுக்குள்ள போய் அங்க உள்ள, அதாவது கடலுக்குள்ள வந்து சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சில சமூக சேவையெல்லாம் சொல்லி பண்ணோம் அப்போ. ஸோ எனக்கு வந்து அப்போ இருந்து அவர் வந்து அவ்வளோ பழக்கம். என்னுடைய உடம்புல ரத்தம், நாடி, நரம்பு, கிட்னி, கல்லீரல்லாம் இருக்குனாக்கா அதில் எதனா ஒரு பார்ட்டு கண்டிப்பாக நம்ம கிஷோர் ஆதித்யா அவர்களுடைய பேர் இருக்கும். இதுக்கு யாரும் கை தட்டாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் சேர்லாம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்திருந்தவங்களுக்கு கூட பெருசாக அவங்களுக்கு கிஷோர் சாரை வந்து பழக்கம் இருக்குமா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் கண் கூட பார்த்தவன். அவ்வளவு உதவி,
உதவி அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கப்ப ஒரு ஆட்டோவில் ஏறலான்னு போகிறப்ப அப்போ அவர் வந்து சொன்னார், சார் நீங்கள் யுவர் பேக்கர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அன்னைக்கு ஆட்டோ காசு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உண்மையிலேயே நல்ல மனிதர் என்றால் என்னை பொறுத்தவரை அவர் ஒரு அன்னை தெரசா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கிஷோர் ஆதித்யா சார் இருக்காங்க. பாருங்க, சொல்லும் போது கூட ஆமான்னு சொல்லி பெல் அடிக்குது. ஸோ அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் இந்த ஆதித்யா கிஷோர் அவர்கள். அவர் ஆரம்பிச்சிருக்கிற இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது நான் ப்ராஃபிட், பணம் வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டேன் அப்படின்னு எப்படி சட்டமன்றத்தில் விஜய் சார் சொன்னாருங்களோ அதே மாதிரி இப்போவும் 2031 ஒருவேளை பாண்டிச்சேரியிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ கூட முதலமைச்சராக கூட வரலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்க நமது கிஷோர் ஆதித்யா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால படம் வந்து இனிமேல் ஷூட்டிங் நடக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நான் நியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதை நான் கமெண்ட்லாம் படித்தேன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. பொதுமக்கள் யாருமே கவலைப்படவே இல்லைங்க. அவங்க ஒரே வார்த்தை தான் போட்டிருக்காங்க, என்னன்னாக்கா படம் வந்தாலும் சரி வராட்டி சரி அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு சட்டசபையில் நடக்கிறதே அது ஒரு படம் மாதிரி தான் இருக்கு. ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு அப்படின்னு அந்த கமெண்ட்ல உள்ளவங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நான் யுவர் பேக்கர்ஸ் பிளே அந்த ஓடிடியில படங்கள் மட்டும் போடாதீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த விஷயங்களையும் நீங்க ஓடிடியில போட்டீங்கன்னாக்க படம் ஓடுறத விட அந்த சட்டமன்றத்தில் ஓடுறது நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. அதனால இந்த ஓடிடி ஆரம்பித்துள்ள கிஷோர் ஆதித்யா சார், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஓடிடி தளத்துல முடிஞ்சால் அதற்கான சாத்தியம் இருந்தால் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீங்க அதுல டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுதி வச்சதெல்லாம் படிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னை வந்து லேட்டா ஏத்துனாங்க ஸ்டேஜில். நான் நைட்டு 11:30 மணிக்கு தான் கிஷோர் சார் வந்து என்கிட்ட பேசினாரு, கூல் இந்த மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு. நான் திண்டிவனத்தில் இருந்தேன். அப்போ திண்டிவனத்தில் இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணுமே சார். இல்லை நீங்கள் வாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறமும் உட்காரும்போது பின்னாடி உள்ளவங்க சொன்னாங்க, சார் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சமாக பேசிடுங்க அப்படின்னு. கிஷோர் சார் சொன்னார், இல்லைங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு தாங்க தெரியும். சொல்லுவாங்கல்ல, அந்த கோழி முட்டை போடுறதுக்கு தான் அந்த அந்த இதோட வலி தெரியும் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விஷயங்களுக்கு மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் நைட்டு 11:30 மணிக்கு என்னை வந்து பேசுனதால அந்த இன்விடேஷன்ல என் பேர் போடாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியும் பேர் போடல. அதுக்காக இங்கே யார் யார் வந்திருக்கா என்ன ஏது, ஏன்னா இன்னைக்கு 2000 கேமரா இருக்குது. எதுக்காக? இது இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக. அதனால அவர் ஒருத்தருமே வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஊர் கூடி தேர் இழுத்தாதான் இந்த யுவர் பேக்கர்ஸ் பிளே போய் வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அதனால தாழ்மையான வேண்டுகோள், டோக்கிலா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களாச்சும் மறந்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இன்னைக்கு தொகுப்பாளினின் டோக்கிலா வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு காரு பங்களான்னு எல்லாம் வசதியோட இருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து நமது கிஷோர் சார் தான். ஏன்னா கிஷோர் சார் பண்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே அவங்க தான் தொகுப்பாளினியா இருப்பாங்க. உண்மைதானம்மா? அதுதாம்மா, அதுக்குதாம்மா சொல்றேன், ஒரு ஓனரும் வேணும்ல. ஸோ அப்படி அவர் யாரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரா? எனிவே இந்த பெல் அடிக்கிற அந்த நண்பருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. அந்த ஃபிலிம்ஸோட டிரெக்டர்ஸ் நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். மிஸ்டர் திரவ், டைரக்டர் ஆஃப் மூவி மெல்லிசை. மிஸ்டர் பி அமுதவாணன், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் மூவி V3 and கோட்டா.
சோ இரண்டு பேருமே மிக அழகாக இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் திராவ் வந்து குற்றம் கடிதல்ல கோ ரைட்டராக, லிரிசிஸ்டாக, டயலாக் கோ ரைட்டராக, கோ டைரக்டராக இருந்திருக்காங்க. மூவி மகளிர் மட்டும் இல்ல, ஸ்கிரீன் பிளே அசிஸ்டன்ட் ஆகவும் இருந்திருக்காங்க. ப்ரொடியூசர், லீட் ஆக்டர், லிரிசிஸ்ட் அண்ட் எடிட்டர்,